கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் கிறிஸ்துவினுடைய அந்த மகிமையை தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாட்களில் அவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் 10-12 வசனங்களை வாசிக்கலாம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். இந்த சத்தியங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து அவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். எல்லா ஜனத்துக்கும், ஏதோ இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் அல்ல, கிறிஸ்து எல்லா ஜனத்துக்கும். கையை வைத்து சொல்லாமா? அன்றைக்கு யூதர்கள் மேசியா எங்களுக்கு மாத்திரம் என்கின்ற அந்த மனையில் அவர்கள் இருந்தார்கள், எங்களுக்கு வாக்குத்தத்தம் என்று சொல்லி. ஆனால் தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அநாதி தீர்மானம், அவருடைய தயவு, அவருடைய மகிமை, மணிக்குலத்தின் மேல் அவர் பாராட்டின அந்த அன்பு எல்லா ஜனங்களுக்கும் தேவன் தம்முடைய குமாரனை அவர் உலக இரட்சகராக அவர் அனுப்பினார். ஆமென் சொல்லாமா? அவர் உலக இரட்சகர். அந்த ரட்சிப்பின் தேவன் என்றென்றைக்கு மகிமைப்படுவாராக. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் என்னவென்றால், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த சத்தியத்தை நம்ம தொடர்ந்து தியானிக்கும் போது, முதலாவது அவர் இரட்சகர் என்று பார்த்தோம். இரட்சகர் என்று சொன்னால் பிள்ளைகள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறபடினாலே அவரும் அவர்களைப் போல மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் வந்து அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார் என்று நாம் பார்த்தோம். நம்மை மீட்டு கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பாவை விசுவாசிக்கிற, இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று விசுவாசிக்கிற யாவருக்கும், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் ரட்சிப்பை அருளி இருக்கிறார். அடுத்தது அவர் அருணோதயம். அவர் என்னுடைய வாழ்க்கையில வந்து என்னை அருணோதயமாய் இரவை கடக்க செய்து விட்டார். அல்லேலூயா! இதெல்லாம் நம்ம ஏதோ புதுசா வந்தது அல்ல, ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில நடந்தது. அதை நாம் நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம். அவர் நம்முடைய இரட்சணியமாய், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அவருடைய அருணோதயமாய் நம்முடைய இருதயத்துக்குள்ள வந்து நம்முடைய வாழ்க்கையில அவர் சுக வாழ்வை அவர் துளிர்க்க செய்து பூத்து காய்த்து பலனினாலே உலகத்தை நிரப்பும்படியாய் நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை எப்படிப்பட்டது இருக்குது என்றால், அங்கே முதலாவது லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 75வது வசனத்தை வாசிக்கலாம். 75வது வசனத்தை வாசிக்கலாம். தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. என்ன கொம்பாம்? இரட்சண்ய கொம்பு. எல்லாம் சொல்லுங்க. என் ஆண்டவர் என்ன கொம்பு எனக்கு? இரட்சண்ய கொம்பு. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர். அவர் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர். என் ஆண்டவர், நமது ஆண்டவர். ஏன்னா தேவன் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததே எதுக்காகன்னா, நாம் தேவனை துதிப்பதற்காக, தேவனை நாம் தொழுது கொள்வதற்காக. தேவன் ஆவியா இருக்கிறார். பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார். ஆனால் நாமோ மாம்சத்திலே விழுந்து போய் கிடந்தோம். ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இரட்சண்ய கொம்பாக, அவர் மரணத்தை, அதாவது பகையை சிலுவையில் ஆணி அடித்து கொன்று, பகையை, மாம்சத்தை, தேவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய சத்துருவை அவர் சிலுவையில் ஆணி அடித்து கொன்று, பிதாவாகிய தேவனால் அவர் ராஜாதி ராஜாவாக தாவீதினுடைய வம்சத்தில் அவர் உயர்த்தப்பட்டார். இந்த கொம்பு என்பதனுடைய அர்த்தம் என்ன? இந்த கொம்புனா என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, கொம்பு என்பது ஆளுகையை காண்பிக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க. என்ன காண்பிக்கிறது? ஆளுகையை காண்பிக்கிறது, அதிகாரத்தை காண்பிக்கிறது. இந்த ஆளுகையும் அதிகாரமும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தாவீதின் வம்சத்திலே அவர் அனுப்பி அவர் இரட்சண்ய கொம்பாக, அவர் யாக்கோபின் தேவனாய் இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தினுடைய நம்முடைய கொம்புகள் எல்லாம் உயர்த்தப்பட வேண்டும். உண்மையா இல்லையா? நம்முடைய
கொம்பு. நம்முடைய குடும்பம் ஆளுகை செய்யணும். ஆனால் இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் ஆளுகை செய்ய முடியல. மாறாக அடிமைகளாக இன்னைக்கும் கடன் பிரச்சனை, வியாதி, குடும்ப பிரச்சனை, போராட்டம், ஏதோ ஒரு பயங்கரங்கள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கொம்பு இல்லை. ஆனால் யார் யாருக்கெல்லாம் என் ஆண்டவர் இரட்சணிய கொம்பு, அவர் இந்த கொம்பு என்பது ஸ்பிரிட், அபிஷேகம், ஆவியாயிருக்கிற என் தேவனால் உயர்த்தப்பட்டவர். என் தேவன் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனால் உயர்த்தப்பட்ட ஆவியின் ராஜ்யம், அபிஷேகத்தின் ராஜ்யம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்னை ஆளுகை செய்கிறார். அவர் என் இரட்சணிய கொம்பு என்கின்ற அந்த அறிவு நமக்குள்ள இருக்குமே, ஆனால் நம்முடைய கொம்பை அவர் உயர்த்துவார். நான் சொன்ன இந்த சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கினேன்னா நான் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தோட பிரசங்கத்தை நான் முடிச்சிடுவேன். கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிறார். நல்லா கவனிக்கணும். அவர் இரட்சணிய கொம்பு. ஏன் அவர் இரட்சணிய கொம்பு என்றால், என் கொம்பு உயரணும். என் கொம்பு உயர்ந்தால்தான் நான் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் நான் அவரை பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிக்க முடியும். ஆனால் இன்னைக்கு என் கொம்பு உயரவில்லை, எனக்கு கொம்பே இல்லை. கொம்பு என்பது ஆளுகையை காண்பிக்கிறது. அது பூர்ணமாக்கப்பட்ட யாக்கோபினுடைய குடும்பம், யாக்கோபுடைய வீட்டை கட்டின கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய வீட்டை கட்டுவாராக. ஆனால் இன்னைக்கு என் வீட்டை கட்ட முடியலையே. வீட்டை கட்டுறதுன்னா எழுத்தின்படியே பில்டிங் வீடு அல்ல நான் சொல்றது. அதில் இந்த பில்டிங் வீடும் அடங்கும். கவனிங்க, வீடு என்பது கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுதலின் பிரயாசம் விருதா. வீடு அப்படின்னா என்னன்னா, கணவன் மனைவி சமாதானம், பெற்றோர் பிள்ளைகள் சமாதானம், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான அருமையான நலமான பொருள்கள், இந்த பொருள்களை எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய இருதயங்களை திருப்தியாக்கி சந்தோஷப்படுத்துகிறாரே, அந்த சந்தோஷம்தான் அவருக்கு ஆராதனை, தேவனுக்கு செலுத்துகிற துதி. என் தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டினாரே, எல்லா விதமான நன்மைகளையும் என் தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டினாரே என்று சொல்லி நம்முடைய மனசுக்குள்ள துதிக்கிற அந்த துதிதான், அந்த சந்தோஷம்தான் அவருக்கு துதி. இப்போ நமது ஆண்டவர் இரட்சணிய கொம்பு. என்ன இரட்சணிய கொம்பு? இந்த மாம்சமும் இரத்தமும் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்காது. அப்ப அவர் என்ன செய்தார் என்றால், இந்த உலகத்தோடு அவர் என்ன பண்ணார்னா யுத்தம் பண்ணினார். அவர் உலகத்திலே வந்தார். உலகமோ அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. இந்த உலகம் என்று சொல்லுவது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள். தேவன் ஆவியா இருக்கிறார். நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கிறோம். எல்லாரும் ஆண் பெண்ணுன்னு சொல்லி ஓடி தாறுமாறா போய் நிற்கிறோம். அப்ப கிறிஸ்து என்ன செய்தார்? அவர் குற்ற நிவாரண பலியாக அவர் சிலுவையினாலே இந்த மாம்சத்தை கொன்றார். சிலுவையினாலே பகையை கொன்றார். அவர் ஜெயமெடுத்தார். கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தின் அதிபதியோடு அவர் யுத்தம் பண்ணி அவர் ஜெயமெடுத்தார். ஆதலால் இந்த இரட்சணிய கொம்பு அவருக்கு ஆளுகையும் அதிகாரத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து யார் இரட்சகர், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் என்று விசுவாசித்து உள்ள வரீங்களோ, உங்க கொம்பு உயரும். ஆமேனா? புரிஞ்சு போச்சா ரகசியம்? கடகடிப்பு வசந்த காட்டவா? எடுத்து வாசிக்க போல எபேசியர் நிருபத்தில் முதல்ல எபேசியர் நிருபம் 2வது திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். அவர் என்ன செய்தார்? அவர் சிலுவையில் யாரோடு யுத்தம் பண்ணினார்? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் எங்கிருந்து தெரியுமா? 15 வாசிங்க பார்க்கலாம். 15 வாசிங்க. சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, அல்லேலூயா, தேவனுடைய ராஜ்யம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜ்யம். அப்ப இங்க தேவனுடைய குமாரன் என்ன செய்தார்னா, சட்டதிட்டமாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே கிறிஸ்து இயேசு ஒழித்தார். அப்படியே நீங்க கண்ணை மூடி உங்க நினைவுல இயேசு கிறிஸ்துடைய சிலுவை அப்படியே உங்க கண்ணுல காட்சிக்கு வரணும், எப்பொழுதுமே இருக்கணும். அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்துட்டார்னு சொல்லி முதல்ல இது ரட்சிப்புக்கான ஒரு பேஸ். இது கவனிங்க. சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே ஒழித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று. ஆமென் சொல்லுங்க.
பகையை எதனால கொன்றாராம்? சிலுவையில் அவர் செத்தார். சத்துருவின் தலையை நசுக்கினார். பிசாசுவின் தலையை நசுக்கி அவர் ஜெயமெடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அவர் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தார். தேவன் அவரை இரட்சணிய கொம்பாக சகலவிதமான ஆளுகையும் அதிகாரத்தையும் அவர் கையிலே கொடுத்திருக்கிறார். எடுத்து வாசிக்கோம்னா கொலோசியருக்கு நிருபத்தில், கொலோசியருக்கு எதிர நிருபம், கொலோசியருக்கு நிருபம் அதுல 17 வாசி, 1ஆம் அதிகாரம் 17 வாசி பார்க்கலாம். 1:17. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எதுக்கு தலை? சபையாகிய சரீரத்துக்கு அவர்தான் தலை. இன்றைக்கு நாமெல்லாம் அவயங்களா இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென் சொல்லாமா? அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரு. கையை தட்டி அவருக்கு நல்ல மகிமை செலுத்தலாமா? அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரு. இந்த இரட்சணிய கொம்பு உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் ஜெயமெடுத்தவர். தம்மைத்தாமே பிதாவாகிய தேவ சித்தத்துக்கு தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தவர். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, 5ஆம் வசனம், உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க, நல்லா உற்சாகமாய் கையை தட்டி. மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் தான் என் இரட்சணிய கொம்பு. எல்லா மனுஷனுக்கும் அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது, நியாயத்தீர்ப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் நீ என்னுடைய மகனா என்று சொல்லி அவர் நியாயந்திருக்கிறார். அவ்வளவுதான். கிறிஸ்து மரித்தோரில அவர் முதற் பிறந்தார். ஆதலால் மரணத்தை ஜெயித்து சத்துரு பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இந்த மரணத்தை சிலுவையில கொன்று, பகையை சிலுவையில கொன்று அவர் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்ததினாலே அவரை தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழே முழங்கால் யாவம் முடங்கும்படிக்கு இரட்சணிய கொம்பு அவருடைய சமூகத்திலே இருக்கிறது. தேவன் அவருக்கு மகிமையை கொடுத்திருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் தான் எல்லாம் ஆகும். இன்னைக்கு எல்லாருமே ஏன் அழுக கண்ணீர் அப்படின்னா, இன்னமும் அந்த மாம்சத்திலேயே யோசிக்கிற யோசனை, அந்த மாம்சத்திலே சிந்திக்கிற சிந்தனை. இப்போ நமக்கு என்ன வரணும்னா, தேவன் அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தில், சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் உட்கார வைத்து சகலத்தையும் அவருடைய கையின் கீழ், அவருடைய செங்கோலை அவர் கையில் கொடுத்துட்டு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம எப்படி நாம பார்க்கணும் அப்படின்னா, நல்ல ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்க. இவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், சகலமும் இவருக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இவர்தான் மகிமையின் கர்த்தர், அபிஷேகம் பண்ணப்பட்ட என் ராஜகுமாரன், தேவகுமாரன் அப்படின்ற அந்த ஸ்பிரிட், அந்த ஆவியினுடைய நிலைமை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தபோது, முதற் பிறந்த போது, அவர் கிறிஸ்து இயேசு மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தார். இதுதான் சபை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இப்போ நம்முடைய கண்களில் என்ன காட்சி வரணும் அப்படின்னா, அவரை சிங்காசனத்தில் உட்கார வைத்திருக்கிறார். சகல அதிகாரங்களும் துரைத்தனங்களும் வல்லமையும் மகிமையும் ஆளுகையும் எல்லாம் அவர் காலின் கீழ் இருக்கிறது. அப்போ உன் கொம்பு உயர்னா, யாக்கோபே, உன் குடும்பம் கட்டப்படணும்னா, உன் தலை நிமிரணும்னா, நீ எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெற்று நிற்கணும்னா, அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். அவர் தாவீதின் வம்சத்தில் வந்த இரட்சணிய கொம்பு, இந்த உலகத்தை மீட்ட கொம்பு என்று சொல்லி அவரை பார்க்கிற பார்வையில் உன் கொம்பு உயர்ந்துடும். இயேசு ராஜாவை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இன்னமும் நீங்க சிலுவையில் அறையப்பட்டவராக, சிலுவையில் பாடுபட்டவராக அல்ல, அவர் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் என்கின்ற பார்வை. அவர் இரட்சணிய கொம்பு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சொல்றது நான் புரியுது? ஆமெனா? உங்க வாழ்க்கையில உங்க கொம்பை தேவன் இன்னைக்கு உயர்த்த போகிறார். ஆமென். எல்லா சத்துருக்களின் மேலேயும் அதிகாரத்தை கொடுக்க போகிறார். ஆமெனா? அதுதான் இந்த பார்வை உனக்கு வருதா? நீங்க இயேசு ராஜாவை, நீங்க அந்த சத்தியத்தை அறிந்து அந்த பூரண பார்வையை நீங்க எந்த அளவுக்கு நீங்க கிறிஸ்துவை நீங்க பார்க்குறீங்களோ,
உங்க அறிவில் நீங்க எந்த அளவுக்கு கிறிஸ்துவை தரிசிக்கிறீங்களோ அந்த கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் அப்படியே உங்க தலைமையில வந்து பலிக்கும். அதுக்கு தான் பைபிளை வந்து நல்லா தியானிக்கணும். பிரசங்கத்தில் கர்த்தர் பேசும்போது அந்த வார்த்தைகளை கூர்ந்து கவனித்து அந்த அறிவில் நம்ம நிற்கணும். அந்த அறிவுதான் பூரண அறிவு. புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டிருக்கிற அந்த பூரண அறிவில் தான் எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேறினவனாக நிறுத்தும்படிக்கு நாங்கள் அவரையே அறிவித்து எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். அந்த உபதேசம், அந்த அறிவு, அந்த தேறின அறிவு, நீ கர்த்தரை எப்படி நீ பார்க்கிறையோ அந்த அபிஷேகம் அப்படியே உன் தலைமையில வரும். ஆமெனா? கர்த்தர் யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? அவர் ரட்சணிய கொம்பு. அல்லேலூயா. என்னை ரட்சித்த ரட்சணிய கொம்பு. என்னால் விடுதலை ஆக முடியாமல், என்னால் நிமிர முடியாமல், என் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து ரட்சித்த ரட்சணிய கொம்பு அவர்கள் இருக்குது. ஆளுகையும் அதிகாரம் அவர்கள் இருக்குது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 21 வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் 1ஆவது அதிகாரத்தில், எபேசியர் 1ஆவது அதிகாரம் 20 வாசிங்க. 20 வாசிங்க. நல்லா கவனிங்க. இதுதான் உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்க கண்ணுல இந்த காட்சி வரணும். வாசி பார்க்கலாம். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இயேசு ராஜா மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர். அவர் இரட்சணிய கொம்பு. அவர் எல்லா விதமான பாவ, மரண, சாப, பிசாசு, உலகம், மாம்சம் எல்லாவற்றையும் ஜெயங்கொண்டவராய் சிலுவையில் ஆணி அடித்துக் கொண்டு ஜெயித்தார். ஆதலால் தேவன் எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாய். அந்த நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். கையை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? இயேசு ராஜாவுடைய நாமம், அந்த இரட்சணிய கொம்பு உயர்ந்திருக்கிறது. அப்போ இரட்சணிய கொம்பு உயர்ந்திருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆவி, அபிஷேகம். நீயும் நானும் மாம்சத்தில் இருக்கிறோம். ஆமேனா? நம்முடைய வாழ்க்கையிலேயே காரியங்கள் வாய்க்க மாட்டேங்குதுன்னா மாம்சம். ஆனால் என் இரட்சணிய கொம்பு அப்படின்னா அபிஷேகம், ஆவியில என் ஆண்டவர் ஜெயம் எடுத்திருக்கிறார் என்கின்ற பார்வை உனக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா எல்லா காரியத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்முடைய கொம்பை அவர் உயர்த்துவார். நம்முடைய கொம்பை நிமிரச் செய்கிற தேவன், நம்முடைய கொம்பை உயர்த்துகிற மகிமையின் கர்த்தர். வாசிக்கலாம். அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி இரட்சணிய கொம்பு. ஆமென் சொல்லுங்க. உட்கார்றாரு அப்படின்னா அவர் ராஜா. ஆசரிப்பு கூடாரத்தில், தேவாலயத்தில் பிரதான ஆசாரியம் உட்காரக்கூடாது. ஆமேனா? தெரியுமா தெரியாதா? ஆனால் ஏலி என்ன பண்ணியிருந்தாரு? உட்கார்ந்ததுனால தான் நாசமாக போனார். அந்த குடும்பம் வீணாக போச்சு. நல்லா கவனிங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப ஆண்டருக்காக ஓடி ஓடி ரொம்ப களைப்படைஞ்சிட்டேன், இப்படி ரெஸ்ட் எடுக்கிற அந்த வார்த்தையை வந்து எந்த ஊழியக்காரனும் எந்த ஒரு தேவ பிள்ளையோ நான் ரெஸ்ட்டுன்ற வார்த்தையை நீ சொல்கிறனாவே உனக்குள்ள ரகசியம் தெரியலன்னு அர்த்தம். நீ இருக்கிற வரைக்கும் உன் குடும்பத்துக்காக ஓடிக்கினே இரு. நீ இப்படி ஆசாரியனாக இருந்தால் மாத்திரம்தான் ராஜாவாக உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்க வந்த இலைப்பாறுதலுக்குள்ள சிங்காசனத்துக்குள்ளே போக முடியும். நான் சும்மா காமெடிக்கு சொல்லுவேன். இப்போ நான் எதுவும் மேக்ஸிமம் வீட்டில் நிறைய வேலை செய்ய மாட்டேன். எதுனா செஞ்சுட்டேன்னு வச்சுக்கங்களேன், ரூத்தம்மா என்ன வேலை சொல்லுவோம் செஞ்சுட்டுன்னு வச்சுக்கேன், ஐயோ இந்த வீட்டுக்கு நான் உழைக்கிறேன்னு சொல்லி காமெடி பண்ணுவேன். ஆமேனா? கவனிங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, உழைச்சிக்கிட்டே இருங்க, ரெஸ்ட்டுன்னு சொல்லாதீங்க. எப்போ ரெஸ்ட்டு? நீ பிரதான ஆசாரியனாக உன்னையே நீ உனக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் சகோதரனுக்கு எல்லாத்தையும் நீ கொடுத்தாதான் தேவன் அவரை இரட்சணிய கொம்பாக உட்கார செய்தாரே, அதே போல நம்மையும் தேவன் இரட்சணிய கொம்பாக நம்மை தலையை உயர்த்துவார். அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பஸ்ல உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. என்னதே எல்லாவற்றையும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான
தலையாக தந்தருளினார். ஒரு காரியத்தை சொல்லவா? பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார். அவரை எப்படி மகிமைப்படுத்தினார் என்றால், இயேசு ராஜாவுக்கு இருக்கக்கூடிய மகிமை எல்லாம் பெரிய மகிமை. என்ன தெரியுமா? நான் சபைக்கு தலை. ஆமென். சபை தேவனுடையது. இந்த சபைக்கு கிறிஸ்து தலை என்பதில் தான் இயேசு ராஜா மகிமைப்படுகிறார். கரங்களை தட்டி அவருக்கு நல்லா மகிமை செலுத்துங்களேன். நீங்களும் நானும் சகோதரர்களாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவை ஆராதிக்கிறோமே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவை ஆராதிக்கிறோமே. அதுதான் இயேசு ராஜாவுக்கு மகிமை. அப்போ ரட்சணிய கொம்பை அவர் கையில கொடுத்திருக்கிறார். இப்போ தாவீது 89வது சங்கீதத்தில் தாவீதுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை கொடுத்தார்? 89வது சங்கீதம் 89வது சங்கீதத்தில் 13வது வசனத்தை வாசிங்க. சாரி, 13 அல்ல, 17 வாசிங்க பார்க்கலாம். நீரோ 16 17 வாசிங்க. அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் கலிகூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். நல்லா கவனிங்க. அவருடைய இயேசுவின் நாமத்தில் நீங்க நம்ம கலிகூறணும். அவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்புக்காக, ஏசப்பா நாமத்தில் எனக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேரும் என்கின்ற அந்த விசுவாசத்தின் பார்வையில் அவர் ரட்சணிய கொம்பு என்கின்ற அந்த மகிமையிலே நமக்குள்ளே அது இருக்க வேண்டும். வாசிக்க பார்க்கலாம் தொடர்ந்து. அவர்கள் உம்முடைய முகத்தின் உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். நாம் யாருடைய நீதியில உயர்ந்திருக்கிறோம்? ஏசப்பாவுடைய நீதியில. அவர் சிலுவையில பலியாகி தேவனுக்கு தம்மை சுகந்த வாசனையை பலியாக ஒப்பு கொடுத்தாரே, அந்த நீதியில அவர்கள் உயர்ந்திருப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கு. என்னுடைய பலத்தினுடைய மகிமையே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். ஆமென் சொல்லுங்க. யார் கொம்பு உயரும்? ஏசப்பாவுடைய தயவினால யான் கொம்பு உயரும். ஆமென். யான் கொம்பு உயரும். நல்லா இப்ப எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுது? பிதாவாகிய தேவன் யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். யாரை ரட்சணிய கொம்பாக உயர்த்தி வைத்திருக்கிறார்? இயேசு ராஜாவை. யாருடைய சிங்காசனத்துல? தேவனுடைய சிங்காசனத்துல. தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற அவருடைய சிங்காசனத்துல ஏசப்பா போய் உட்கார்ந்துக்கிறார். ஏசப்பா எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். ஆமெனா. கர்த்தரே ஆவியானவர். அப்போ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். சொல்லுங்க. ஆவியினாலேயே ஆகும். சொல்லுங்க. ஆவியினாலேயே ஆகும். ஏன் இன்னைக்கு என் வாழ்க்கையில் என் கொம்பு உயர மாட்டேங்குது? என்னுடைய நினைவுகள் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, மாம்ச நினைவில் உட்காந்து நினைச்சின்னு உட்காந்துங்கிற அதை ஆவியில கொண்டு போ. என் கர்த்தர் யார் அப்படின்னு பாரு. நீ கர்த்தரை எந்த பார்வையில பார்க்கறியோ அந்த அபிஷேகம் அப்படியே உன் தலைமையில வரும். ஏன் பைபிள் ஸ்டடிக்கு வரணும் தெரியுமா? ஏன் பைபிள் ஸ்டடி உட்காந்து படிக்கணும் தெரியுமா? நீங்க கர்த்தரை எப்படி பார்க்கறீங்களோ, அவருடைய மகிமையை நீங்க எப்படி பார்க்கறீங்களோ, அந்த விசுவாசத்துல நீங்க பார்க்குற அந்த பார்வை தான் விசுவாசம். அந்த விசுவாச பார்வை அப்படியே உங்க தலைமையில வந்து உட்காரும். இப்போ ஒரு பிரச்சனையோடு இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு வசனத்தை எடுத்து காட்டி, இந்த வசனம் இந்த மாதிரி சொல்லுது, இதை விசுவாசிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம். நம்ம ஆட்கள் என்ன பண்ண, அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க, ஜெபம் பண்ணுங்க, எனக்கு எப்படிங்க நடக்கும்? உங்க வாழ்க்கையில் இதை பாருங்க, நீர் தான் என் பலன், என்னுடைய பலத்தின் மகிமையா இருக்கிறீர். என் பலத்தின் மகிமை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ரட்சணிய கொம்பு, என்னை ரட்சிக்கிற ரட்சணிய கொம்பு. சகலமும் அவர் பாதத்தில் இருக்கிறது, அவர் கையில் இருக்கிறது. அவர் கை அசைச்சா போது எனக்கு எல்லாம் கிடைச்சிடும். இந்த பார்வை உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்க கொம்பு உயரும். ப்ளீஸ் அன்பானவர்களே, உங்களுடைய குடும்பம் யாக்கோபுடைய குடும்பத்தை போல கட்டப்பட வேண்டும். அவர் குடும்பத்தின் தேவனா இருக்கிறார், சமாதானத்தின் தேவனா இருக்கிறார். உங்கள் கொம்பு உயரணும்னா அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவர் எப்படிப்பட்ட கொம்பா? இந்த கொம்புனா என்ன? 132வது சங்கீதம் திருப்பி கொள்ளுங்க. 132வது சங்கீதம், அதில் இந்த கொம்பினுடைய ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்க. 132வது சங்கீதத்தில் அதில் 17 18 வாசிக்க பார்க்கலாம். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். அல்லேலூயா. என்ன முளைக்க பண்ணுவாரா? ஒரு கொம்பு தாவீதுக்காக முளைக்க பண்ணுவேன். தாவீதுக்காக
தாவீதுடைய சிங்காசனத்துல இந்த இரட்சணிய கொம்பு, இதை தான் சகரியா யோவான் ஸ்நானகனை தம்முடைய கையில ஏந்தி கொண்டு அன்னை மரியாளுடைய கர்ப்பத்தில் இருக்கிற இயேசு ராஜாவை, இந்த இரட்சணிய கொம்பை பார்த்து தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த இந்த அன்னை மரியாளுடைய வயிற்றில கருவாயிருந்த இந்த இரட்சணிய கொம்பை பார்த்து இந்த வசனத்தை தான் தீர்க்க தரிசனமாக அங்கே பேசுறார். ஆமேனா? இந்த வசனத்தினுடைய டீகோடிங் கொடுக்கிறாரு. இரட்சணிய கொம்பு, அல்லேலூயா, தாவீதுக்காக, தாவீதினுடைய குமாரனாக, அவர் இந்த உலகத்தில் தாவீதினுடைய குமாரனாக இஸ்ரவேலை ஆளுகை செய்ய போகிற யார் ராஜா? யார் இரட்சணிய கொம்பு? ஆமென் சொல்லுங்க. யார் ராஜா? எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு கிறிஸ்து யாரு? என் ராஜா, என் இரட்சணிய கொம்பு, எனக்கான எல்லாவற்றையும் அவர் எனக்கு கொடுத்து என் கொம்பை உயர்த்துகிறவர் என் இரட்சணிய கொம்பு. இயேசு ராஜா உங்க இரட்சணிய கொம்பு என்று நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அவர் தாவீதின் வம்சத்தில் வந்த மகிமையின் கர்த்தர், அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியாம், அவர் தேவனுடைய குமாரன் என்கிற அந்த பார்வை உங்களுக்கு வரணும். நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்றி, எல்லா போராட்டங்களையும் மாற்றி உங்க கொம்பை உயர்த்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய கொம்பை உயர்த்துகிற தேவன். அப்ப என்ன பண்ணணும்னா, தாவீதுக்காக ஒரு கொம்பை அவர் முளைக்க பண்ணினார். அவர் என்ன பண்ண? முளைத்தது. அந்த கொம்பு முளைத்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கொம்புனா என்னன்னா, நான் அபிஷேகம் பண்ணிவித்தவன். எல்லாம் வாசியத, நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். நல்லா கவனிங்க, ஒரு விளக்கு. நான் அபிஷேகம் பண்ணினேன். அபிஷேகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவாகிய தேவன் தம்முடைய ஆவியை பரிபூர்ணமாய் தம்முடைய குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தேவனுடைய குமாரன். இவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு. சகலமும் இவருக்குள்ள தான் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. அபிஷேகம், நான் அபிஷேகம். இந்த கொம்பு என்பது அபிஷேகம், கொம்பின் அபிஷேகம், கொம்பு தைலம். அந்த கொம்பு என்பது, கொம்பு தைலத்தின் அபிஷேகம் என்பது ஆளுகை செய்கிற அபிஷேகம். இன்னைக்கு உங்களுடைய பார்வையில் நீங்க கர்த்தரை இந்த மகிமையில நீங்க பார்ப்பீங்கன்னா பயங்கர மகிமையா இருக்கு. இந்த இடத்துல கொம்பு அப்படின்னு இருக்குது, அது கேரேன். கேரேன் என்கின்ற எபிரிய பதம், அதாவது கோஃப் ரேஷ் நூன். இதை பார்த்தீங்கன்னா காரன் என்கின்ற ரூட் வேர்ட்ல இருந்து வந்தது. காரன் என்கின்ற ரூட் வேர்டு. இந்த காரன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, டு ஷைன், டு ஷைன், பிரகாசம், பிரகாசிக்கிறவர். நல்லா கவனிங்க, இரட்சணிய கொம்பு. நல்லா கவனிங்க, ஒவ்வொரு மனிதனும் ப்ளீஸ் 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 இதை நீங்கள் புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு என் மனசு துடிக்குது. நான் கம்முன்னு பாட்டுன்னு கண்ணை மூடின்னு பிரசங்கம் பண்ணி போக முடியல. உங்கள் அட்டென்ஷன் என் பக்கம் திரும்பிச்சுன்னா, இந்த பார்வையில் கர்த்தரை நீங்கள் பார்ப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிமை பிறக்குமே என்கின்ற ஆதங்கம் என் மனசுக்குள்ளே வருது. ஆனால் நீங்கள் அப்படியே அசட்டையாக இருக்கிறீங்க. கொஞ்சம் நோக்கி பாருங்க. இந்த கொம்பு என்பது செங்கோல், ஆளுகை செய்கிற அபிஷேகம். இந்த இரட்சணிய கொம்புன்னு சொல்லிட்டு அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்குன்றாரு, ஒரு லேம்ப், அந்த ஒரு வெளிச்சம். அவர் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவனுடைய அந்த மகிமையின் பிரகாசம். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின் சொரூபம். இயேசு கிறிஸ்து தேவன். அல்லேலூயா. இரட்சணிய கொம்பு என்பது தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிதாவாகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஒரு விளக்கு. அது என் வாழ்க்கையில பிரகாசத்தை கொடுக்கிறது, வெளிச்சத்தை கொடுக்கிறது. இந்த கொம்பு என்பது அவர்தான் ஷைன், டு ஷைன், பிரகாசிக்கிறவர், பிரகாசம். அவருடைய பிரகாசத்துக்கு முன்பதாக நெருப்பே எரியுதாம், நெருப்பே பஸ்மமாக்குதாம். நல்லா கவனிங்க, இயேசு ராஜாவுடைய பிரகாசத்துக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அவருடைய பிரகாசத்துக்கு ஒண்ணுமில்லாமல் போயிடும். உங்க கொம்பை அவர் உயர்த்துகிறார். அபிஷேகம். நல்லா கவனிங்க, அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுவேன். அந்த விளக்கு என் வாழ்க்கையில வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்து, அது தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற, எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுக்கிற விளக்கு. அது
நீங்க ஏசப்பாவை உங்க கண் முன்னாடி அந்த விளக்கு, அந்த வெளிச்சம், அவருடைய பிரகாசம் அப்படி நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களை சுத்தி எரிகிற அக்கினி, எங்களால் இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வர முடியல ஆண்டவரேன்னு சொல்லி நிற்கிற அந்த அக்கினியையே அந்த பிரகாசம் எரித்து விடும். உங்களால இந்த நெருப்பை கடக்க முடியல, உங்களால இந்த தண்ணீரை கடக்க முடியல அப்படின்னு நீங்க நிற்கிறீங்களா? இன்னைக்கு இந்த ரட்சணிய கொம்பை நீங்க நோக்கி பார்ப்பீர்களானால் அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன். தேவன் தம்முடைய அபிஷேகத்தை பூரணமாய் அவருக்கு கொடுத்திருக்கிறார். என்ன அந்த வசந்த வாசி காண்டாமிருகத்தின் கொம்பு அபிஷேகம் 92 சங்கீதம் 10 வசந்த வாசியை பார்க்கலாம். 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். இந்த அபிஷேகம் அவர் பிதாவாகிய தேவனால் பூரணமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனுடைய மகிமையின் அபிஷேகத்தை பெற்றவர், அவர் தேவனுடைய குமாரன். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். அந்த உயர்வு அபிஷேகம். அப்போ நீங்க யோவான் சுவிசேஷத்தை வாசிங்களே, அவர் தேவனால் பூரணமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். 3ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்று அங்கே யோவான் ஸ்நானகன் சொல்வதை நாம் பார்க்கலாம். எந்த வசனம் தெரியுமா வாசிக்கணும்? 33 வாசிக்க பார்க்கலாம். அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். தேவனால் அனுப்பப்பட்டவர். அல்லேலூயா சொல்லாமா? நல்லா கவனிக்கணும். தேவனால் அனுப்பப்பட்டவர், ஒரே பேரான குமாரன், தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இதுதான் அந்த கொம்பு. ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட யார் ராஜா? உங்க ராஜா யாருங்க? ரட்சணிய கொம்பு. ஆமேனா? தாவீதின் வம்சத்தில் வந்த ரட்சணிய கொம்பு. அந்த கொம்பு என்றால் எல்லாரையும் பிரகாசிக்க செய்கிற அபிஷேக தைலம், கொம்பு தைலம். அந்த மகிமையின் அபிஷேகத்திலிருந்து வந்ததுனால எல்லா சத்துரு, நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா சத்துருவையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுகிறார். இப்போ 132 17 18 வாசிங்க. சங்கீதம் 132 17 18 வாசிங்க பார்க்கலாம். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். நல்ல கரங்களை தட்டுங்களேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ கிரீடம் பூக்கும். ஜீவ கிரீடம். உனக்கு நித்திய ஜீவனை கொடுத்து உன் கிரீடத்தை நான் பூக்க செய்வேன், முளைக்க செய்து அதை பூக்க செய்வேன் என்றால் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஜீவ கிரீடம். அது ஒருபோதும் வாடாத கிரீடம். வாடாதுன்னே சொல்லக்கூடாது, அதான் ஜீவ கிரீடம். என்றென்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற ஜீவ கிரீடம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிரகாசத்தை நல்லா கவனிங்க. இப்போ உங்களுக்கு ஒரு இமேஜின் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்க மனதுல, உங்க உணர்வுல, உங்க ஆவியில ஒரு இமேஜின் வந்துட்டு இருக்கும். என் கர்த்தர், என் ரட்சணிய கொம்பு, தாவீதின் வம்சத்தில் வந்தவர், இஸ்ரவேலாக என்னை ஆளும்படி வந்தவர், அவருடைய கையில சகல அதிகாரமும் இருக்கிறது. அந்த பார்வை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்களை சுத்தி எரிகிற அக்கினியை கூட அந்த பிரகாசம் எரித்துவிடும். அதாவது 2 சாமுவேலின் புத்தகம் 22:13 வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 22:13. அவருடைய சந்நிதியின் பிரகாசத்தினால் நெருப்பு தழலும் எரிந்தது. அம்மா எல்லா கண்ணும் இந்த வசனத்தை பார்க்கட்டுமே. அவருடைய வாசிப்பாலாம். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் நெருப்பு தழலும். எது எரியும்? ஒரு பொருளை தான் என்ன பண்ணுவாங்க? எரிச்சிடுவாங்க. ஆமேனா? ஒரு பொருள் தான் எரியும். அவர் சந்நிதியில் நல்லா கவனிங்க. உங்க பார்வை இந்த பார்வையில் வந்துச்சுன்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனையும் நெருப்பு. என்னால் இந்த அக்கினியை கடக்க முடியல, நாங்கள் தண்ணீரையும் அக்கினியும் கடந்து வந்தோம் என்று சங்கீதக்காரன் சொல்றாரு. இந்த தண்ணீரையும் இந்த அக்கினியை கடக்க முடியல அப்படின்னு சொல்லி எங்களால் ஒண்ணுமே மீற முடியலன்னு நினைக்கலாம். ஆனால் அவருடைய சந்நிதி
பிரகாசம். இரட்சணிய கொம்பு என்பது என் தேவன் பிரகாசிக்கிறார். என் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவருடைய சிங்காசனத்தில் அவர் பிரகாசிக்கிறார். அவருடைய செங்கோல் உயர்ந்திருக்கிறது, அவர் தலை உயர்ந்திருக்கிறது. அவருக்கு முன்னாடி ஒரு சத்துருவும் இல்லை. ஆமெனா? அவருக்கு முன்னாடி எந்த சத்துருவுமே இல்லை என்பது தான் இந்த இரட்சணிய கொம்பு. அவருடைய பிரசன்னத்தில், அந்த சந்நிதி என்பது அவருடைய பிரசன்னத்தில், ஜபத்தில் அல்லது உங்களுடைய நினைவுல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஜபம் என்பது அந்த தேவ சிந்தை தான் ஜபம். என் கர்த்தர் எனக்கு இருக்கிறார், என் இயேசுராஜா எனக்கு இருக்கிறார், அவர் இரட்சணிய கொம்பு, அவர் இஸ்ரவேலை ஆள பிறந்தவர், அவர் இஸ்ரவேலுக்கு என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறவர் என்கின்ற பார்வையில் நீங்க பார்ப்பீங்க. பாருங்க, அதுதான் அவருடைய சந்நிதி. நான் சொல்றதை புரிஞ்சுக்க முடியுதா? அவருடைய சந்நிதி என்பது அவருடைய பிரசன்ஸ், அவருடைய பிரசன்னம். அப்படியே உங்க சிந்தனையில் என் கர்த்தர் இருக்கிறார், என் இரட்சணிய கொம்பு, இஸ்ரவேலை ஆளுகிற ராஜா அப்படின்னு நீங்க உங்க மைண்ட்ல கொண்டு வாங்க. உங்களை எரிக்கும்படி வந்த நெருப்பு தழலை எரிந்து நாசமாகும். கையை தட்டி மகிமை செலுத்தலாமா? உங்களுக்கு விரோதமாக வந்த எல்லா நெருப்பும், நீங்க மூல பாஷையில் நீங்க பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி கோல் ஃபயர், அதாவது சாதாரண நெருப்பு இல்லை, நிலக்கரி. இப்போ நமக்கு வரக்கூடிய மின்சாரம்லாம் எதில் வருது? அணு ஒளியில் வருது இல்லையா? அங்கே பார்த்தா நிலக்கரியை போட்டு நல்லா எரிச்சு பயங்கரமாக அக்னியை கொளுத்தி, ஏன்னா அந்த நிலக்கரி ரொம்ப ஃபயராக எரியும். இந்த இடத்துல நீங்கள் மூல பாஷையில் பார்த்தீங்கன்னா நிலக்கரியை போன்று, நிலக்கரியினுடைய அந்த அக்னி இருக்குது, யாராலையும் அணைக்க முடியாத பயங்கரமான பட்சிக்கிற அக்னி. அந்த அக்னியையே அவருடைய பிரகாசம், அந்த கொம்பு எரித்து விடுகிறதாம். அவருடைய பிரசனத்தில் வந்தனா எல்லாவற்றையும் மாற்றி உன் தலையை அவர் நிமிரச் செய்கிறார், உன் தலையை அவர் உயர்த்துகிறார். இதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த பார்வையில் நீங்கள் பார்க்குறீங்களோ அது அப்படியே உங்கள் தலை மேலே அப்படியே ஆசீர்வாதம் வரும். நீங்கள் என்ன பண்ணுறது இல்லைன்னா அவரை அறிகிற அறிவில் கோட்டையை விட்டுறீங்க. அன்பானவர்களே, வாலிப பிள்ளைகளே, நீங்கள் உயர்வதற்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற வேத வார்த்தை அத்தனை இயேசு ராஜா. அதில் இருக்கிற ஒரு எழுத்தும், ஒவ்வொரு எழுத்தின் உறுப்பும் இயேசு ராஜா. அவரை உட்கார்ந்து தியானம் செய்து அவரை பாருங்க. அப்படியே உங்க மனக்கண்ணில் அவரை பாருங்க. அவரை பார்க்குற அந்த பார்வை வந்துருச்சுன்னா அந்த அபிஷேகம் அப்படி, அந்த பிரகாசம் அப்படியே உங்க தலை மேலே நீங்கள் உங்கள் கொம்பை அவர் உயர்த்துவார். எங்கேயுமே நீ தலைகுனி வேறுபடாது. அந்த அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்துவார். ஒரு ரகசியத்தை நான் சொல்லுகிறேன். அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. கவனிக்கணும், அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. அவளுடைய சக்களத்தி, ஆமென், அவருடைய சக்களத்தி அப்படின்னா என்னது? தப்பாக நினைக்காதீங்க. போன வாரத்தில் என்ன இது எப்போ பார்த்தாலும் இது நைட்டில் இவர் ரெபேக்கா என்ன பண்ணா, பஜ்ஜி செஞ்சா. இது நைட்டில் பஜ்ஜி சாப்பிட்ற, எப்போ பார்த்தாலும் இந்த பஜ்ஜி சொஜ்ஜி இதெல்லாம் வச்சு எந்த அப்படி பண்ணுறீங்களா மாதிரி சொன்னேன். ரூத்தம்மா நம்ம பஜ்ஜி ஓகே, அது என்னப்பா சொஜ்ஜி இருந்துச்சு. நான் சும்மா காமெடிக்கு அது பஜ்ஜியோட சக்காலத்தி சும்மா சொன்னேன். கவனிங்க, கரெக்டாக இப்போ வருது. கவனிங்க, கத்த நல்லவர். வேத வசனம் சொல்லுது, எல்கானாக்கு 2 மனைவி, ஒன்று அன்னாள், இன்னொருத்துக்கு பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளை இருந்துச்சு, அன்னாளுக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லை. ஆனால் அன்னாளுடைய சக்காலத்தி ஒவ்வொரு நாளும் அவளை துன்புறுத்தி, அவளுக்கு நெருப்பில் இருக்கிறத விட ஒரு பயங்கரமான வேதனை அன்னாளுக்கு இருந்துச்சு. இருக்கிறதுலேயே ரொம்ப கொடுமை வெளியில் இருக்கிறவன் நம்மளை ஒரு மாதிரி பார்த்துட்டு போனோன்னா கூட நமக்கு ஒரு பெருசுன்னு தெரியாது. ஆனால் நமக்கு அந்த உரிமையை நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க, அந்த உரிமையை அறிஞ்சவங்க நம்மளை பார்க்குற அந்த பார்வை தான் நெருப்பில் இருக்கிற வேதனையை நமக்கு கொடுக்கும். நல்லா கவனிக்கணும். இப்போ அன்னாள் என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தர் யாருன்னு பார்க்குறாங்க. நான் சொல்லி முடிக்கிறேன், ரகசியத்தை புரிஞ்சுக்குங்க, நல்லா கவனிங்க. அன்னாள் போயிட்டு தேவ சமூகத்தில் போய் நிற்கிறாங்க. என் கர்த்தர், என் இரட்சணிய கொம்பு என்கின்ற வெளிச்சம் உனக்கு வந்துருச்சுன்னா, அவர் தாவீதினுடைய வம்சத்தில் வந்த இரட்சணிய கொம்பு, அவர் தாவீதினுடைய வம்சத்தில் இந்த உலகத்தில் இஸ்ரவேலை ஆளுகை செய்ய போகிற அவர் ராஜாதி ராஜா என்ற பார்வை உனக்கு வந்துருச்சுன்னா,
உனக்கு அப்படியே அந்த கிறிஸ்துவினுடைய மகிமை உங்க வாழ்க்கையில் அங்கே இருக்கும். அந்த அம்மா போய் எப்படி ஜெபம் பண்றாங்கன்னா, சேனைகளின் கர்த்தரே. இந்த சேனைகளின் கர்த்தர் என்பது சாமுவேல் புத்தகத்தில் தான் ஃபர்ஸ்ட் வரும். சேனைகளின் கர்த்தர் என்பது உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆமெனா. சேனைகளின் கர்த்தாவே, ஆதியிலே வார்த்தையாய் இருந்தீர், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தீர், அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தீர், சகலமும் உம்மாலே உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் உம்மாலே அல்லாமல் உண்டாகவில்லை. நீர் தேவனுடைய நசரேயன், நீர் தேவனுடைய. தபர்க நல்லா கவனிங்க. உங்க ஜபத்துக்கு நீங்க உங்க கொம்பு ஏன் உயரவில்லை? ஏன் உங்களை சுற்றி நிலக்கரியை போன்ற பயங்கரமான அக்கினி ஏன் பற்றி எரிகிறது? இரட்சணிய கொம்பை நீங்கள் பார்க்கவில்லை. இந்த கொம்பை நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு சத்ரு நிற்க முடியாதுங்க. இது அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை, தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன். இனி எந்த சத்ருவும் உனக்கு நிற்க முடியாது. ஆமேனா. எந்த ஒரு அக்கினியும் உங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது. உங்க பார்வையில பரிசுத்தம் வந்துருச்சுன்னா கவனிங்க கவனிங்க. பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே என்ன அர்த்தம்னா, உண்டானது ஒன்றும் உம்மாலே அல்லாமல் உண்டாகவில்லை, சகலமும் உமக்குள், அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். நீர் நசரேயன், நீர் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர், நீர் தேவனுடைய நசரேயன். எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா, இப்போ இந்த அம்மா வந்து ஒரு ஆண் பிள்ளையை பார்க்குறாங்க. என் ஆசீர்வாதம் என் கர்த்தர் அப்படி பாருங்க, என் ஆசீர்வாதம் என் கர்த்தருடைய அப்படியே இருக்கணும். என் கர்த்தர் எப்படி இருக்கிறாரோ அதை அப்படியே நீ பார்த்தனா அப்படியே உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம். அதை சத்துரு தொடுவானா? உன் பைக்கு, உங்கள் வாகனங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்தாரோ, அவர் என்னென்ன பண்ணார் அப்படியே பாரு, அப்படியே இறங்கும். எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க. அவன் தலை மேலே நான் சவரகன் கத்தியை வைக்க மாட்டேன், அவனை நசரேயனை கொடுப்பேன். ஏன்னா என் ராஜா நசரேயன். அல்லேலூயா. என் இயேசுராஜன் நசரேயன். கவனி, கான்செப்ட் அவள் தான் முடிஞ்சு போச்சு. ஏன் இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணிங்களா? ஜெபம் பண்ணுறேன்னு என்ன ஜெபம் பண்ணுவ நீ? உன் பிரச்சனையை வச்சு உன்னுடைய எனக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, அங்கே போனால் இங்கே எதனா கொடுப்பாங்களா, இது செய்வாங்களா, அவங்கள இப்படி வச்சு ஆண்டவரே நான் அங்கே போகிறேன் ஆண்டவரே, எனக்கு நான் சொல்கிறது புரிஞ்சுக்க முடியுதா? நான் இந்த இடத்துல போகிறேன் ஆண்டவரே, நான் அவர்கிட்ட போகிறேன் ஆண்டவரே, அல்லது எனக்கு இங்கே இப்படி நடக்கணும் ஆண்டவரே, எனக்கு அப்படின்னா இதெல்லாம் ஏன் இன்னைக்கு உன் கொம்பு உயரலாமா? பிரதர் சிஸ்டர், ஏன் இன்னைக்கு அந்த இடத்துல இந்த 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 அக்கினி இந்த அக்கினி ஏன் பத்தி எரிந்து கொண்டு ஏன் உன்னால் கிராஸ் பண்ணி போக முடியல? அன்னாளின் பார்வையில் ஒரு பயங்கர ரகசியம் வெளிப்பட்டுச்சு. நீ சேனைகளின் கர்த்தர், நீர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், உண்டானது ஒன்றும் உம்மாலே அல்லாமல் உண்டாகவில்லை, நீர் நசரேயன். எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க, அவனை நான் உங்களா மாதிரியே தான் நான் பார்ப்பேன். பாருங்க ரகசியம், ஒவ்வொன்றும் கர்த்தருடைய மகிமையாக பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன வரணும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை இந்த உலகத்தில் ஒரு நார்மலா ஒரு பேஸ்ல ஒரு நார்மலா உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கலையோ அது உங்களுக்கு நீங்க கர்த்தருடைய பார்வையில், அந்த மகிமையின் பார்வையில், அந்த மகிமையின் பிரகாச ஷைன், கொம்பு, அந்த கொம்பு, அந்த ரட்சணிய கொம்பின் பார்வையில் பாருங்க. அதை பாருங்களேன், அப்படியே பார்த்தனவே போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அது அப்படியே வரும். எனக்கு பிள்ளை ஆண்டவரே, ஆனால் நீ நசரேயன் ஆண்டவரே. ஆமென். நீ நசரேயன், நீ நசரேயன். நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. அந்த சிலுவையில் பிலாத்து போறாரு, நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா. அல்லேலூயா. யார் ராஜா? ஆமெனா. யாருக்கு சந்தோஷம் வரலையா? நீங்க அவரை நீங்க எப்படி பார்க்குறீங்களோ அப்படிதான் உங்க ஆசீர்வாதம் இருக்கும். அவர் மகிமையில பாருங்க, எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவ. நீங்க ஒரு தேவகுமாரனா பாருங்க, ஒரு இரட்சகரா பாருங்க, இரட்சகர். இன்னைக்கு நிறைய பேர் என்ன எப்படி சர்ச்சைக்கு வராங்க அப்படின்னா, இயேசுவை ஒரு எல்லா தெய்வத்திலையும் அவரை ஒரு தெய்வமாக வச்சு பார்த்தனால்தான் அவர் பேரை சொல்றதோட பயமா இருக்குது. அது பயம். அது நிறைய பேர் இயேசப்பா பேரை உச்சரிக்க மாட்டாங்க.
அது பாவத்தினுடைய அகோரம், விழுந்து போன ஆவியினுடைய பயங்கரமான ஆளுகை. அது விழுந்து போன ஆவியுடைய ஆளுகை வந்து ஏசப்பா பேரை சொல்லாது. தெய்வம்னா அவர் தான் தெய்வம்யா, வேற யாருமே தெய்வம் கிடையாது. இல்லை கவனிங்க, நீங்கள் என்ன செய்யணும்னா எல்லா தெய்வத்தையும் போல் அவரும் ஒரு தெய்வமாக அவங்க மைண்டில் வச்சுருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு யார் சித்தத்தின்படி எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு பிளான் இருக்குது, இந்த பிளான் படி செய்யுங்க ஆண்டவரே. நடக்கவே நடக்காது. அவரை பாரு, எல்லா மகிமையும் அவர் கையில் இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார். அண்ணால் தன்னுடைய பார்வையில பார்க்கிற வரைக்கும் பிள்ளை இல்லை. அந்த அண்ணாவுடைய கொம்பு உயரல. அசிங்கம், அவமானம், தலைகுனிவு, கண்ணீர், வேதனை. புருஷன்கிட்ட போனா, அம்மா நான் உன்னை எப்படி தெரியுமா லவ் பண்றேன், ஐ லவ் யூ டி. நிறைய பேர் ஏமாத்துறான் சிம்பிளா. எப்படி அதான் சொன்னார் எல்கானா, 10 குமாரை பார்க்கிலும் நீ எனக்கு எவ்வளோ அதிகம் இல்லவா அப்படின்னு சொல்லி ஏமாத்தி வச்சிருந்தாரு. அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை. ஐயோ பாவம், கொம்பு உயரல. ஒவ்வொரு நாளும் அது பெனினால் பார்க்கும்போது பார்க்குற பார்வையில் வேணுனே இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு முன்னாடி நிறைய குழந்தைய வச்சிருக்கிறவங்க பண்ணுறது சேட்டையெல்லாம் இருக்க பாருங்க, பாவம் ரொம்ப கொடுமையாக இருக்கும். வேணுனே அந்த குழந்தைய கொஞ்சிருத்தா அவங்களுக்கு முன்னாடி அப்படி ஒரு மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதுலேயும் கொஞ்சம் பேர், சில பேர் பொம்பளை பிள்ளைங்க மாத்திரம் வச்சுக்கின்னு ஆம்பளை பிள்ளைங்க இல்லாதவங்ககிட்ட ஒரு மாதிரி பண்ணுறது. ஒன்று சொல்லவா, நம்ம பிள்ளைங்க வந்து என்ன எப்படிப்பட்டதுங்கன்னா, அபிஷேகம் பெற்றுச்சுன்னா, பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றுச்சுன்னா, என் புருஷன், என்னுடைய மாமனார் மாமியார், எனக்கு தேவன் கொடுத்துற குடும்பன்ற ரேஞ்சில் வாழ்ந்துரும் அந்த பொண்ணு. பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்ற பெண் வாழ்ந்துரும். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நீ பிள்ளைய பெற்றுக்கணுன்னா 2 வீடு இல்லை, 2 பிள்ளை பெற்றுட்டுனா 3 வீடை கட்டிட்டு பிள்ளைங்க கல்யாணம் பண்ணுங்க. இல்லைன்னா நடுத்துறது தான் உங்களுக்கு இப்போ இருக்கிற கண்டிஷனு. ஏன்னா பொம்பளை பசங்க எப்பவுமே மாம்ச வாசனை வீசிக்கினே இருக்கும். எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் அண்ணன், என் தம்பி தான் ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர அதுக்கு போய் வாழவே போவாதுங்க. அதுங்க உண்மையிலே நடக்கிற விஷயம் அதுதான். இப்போ அண்ணாளுடைய குடும்பத்தில் நடந்த சம்பவமும் அதுதான். அங்கே என்ன நடந்துச்சுன்னா, அங்கே பயங்கரமான போட்டி. அண்ணாளுக்கு ஏன் அண்ணாவுடைய கொம்பு உயராமல் அங்கே அவங்க வேதனைப்பட்டாங்கன்னா, கர்த்தரினுடைய பலன் என்கின்ற அந்த கான்செப்ட் அந்த அம்மாவுக்குள்ள வரல. கர்த்தருடைய அந்த மகிமையின் பலன் அங்கே வரல. ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சது, கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள், அவர் சேனைகளின் கர்த்தர். அந்த வசந்த வாசிங்க, 1 சாமுவேலின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் 11வது 10-12 வாசிப்பகலாம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் மனம் கசந்துன்னா என்னது? நிறைய பேர் இன்னைக்கு இன்னமும் என்ன பண்றீங்கன்னா, மனம் கசந்து தான் இருக்குது. ஆனா சத்தியம் தெரியல. சத்தியம் தெரிஞ்சு அந்த கசந்த மனதோடு என் கர்த்தரை பாருங்கள், அவருடைய கொம்பை பாருங்கள், அபிஷேகத்தை பாருங்கள், அவருடைய பிரகாசத்தை பாருங்கள், அவர் தேவனுடைய குமாரன் என்கின்ற பார்வையில பாருங்க, அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என் கர்த்தர் என்கின்ற பார்வையில பாருங்க. அந்த மனம் கசந்து போகுது. ஆனா கர்த்தர் என் பலன் என்கின்ற அந்த பார்வையில் வரல. அவர் என் பலன். அவர் சிலுவையில் பகையை சிலுவையில் கொன்றார். இந்த பகையை சிலுவையில் கொன்றதுன்னு என்னதுங்க? ஏசப்பா சிலுவை சத்தார் தானே, உன் நினைவை சாகடிச்சிட்டாரு. நினைவு தான் உயிர், நினைவு தான் ஜீவன். உன் நினைவை சிலுவை சாகடிச்சு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் என் மாம்சத்தின்படி நான் நினைக்க மாட்டேன் ஆண்டவரே. அப்ப ஏசப்பா மாதிரி நினை, ஏசு ராஜா மாதிரி நினை. மனம் கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் நான் அடிமை ஆண்டவரே, நான் அடிமை. இந்த இடத்துல பாருங்க, நல்லா கவனி. அடிமைக்கு தன்னுடைய சுயாதீன சித்தை செய்யறதுக்கு உரிமை இல்லை. எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் இப்ப நம்ம வாசித்த அந்த வசனம், ஒரு சட்டதிட்டங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து அவர் பகையை சிலுவையினால் கொன்று என்கின்ற அந்த பார்வையை அன்னாள் பார்க்கிறாள். எபேசுக்கு பரிசுத்த ஆவியானவர் லீட் பண்றாருங்க, வேற ஒண்ணும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அன்னாளை லீட் பண்றாங்க. எபேசியர் நிருபத்தை வாசித்த வசனம் மறுபடியும் எபேசியர் நிருபம் வாசித்த அடியாள் என்பது பகையை சிலுவையில கொன்று விட்டார் இயேசு கிறிஸ்து. வாசி 2
14. 14 வாசி. எப்படி என்றால் அவரே நம்முடைய சமாதான இல்லம்மா, அடுத்த வசனம் டைம் இல்ல. சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே ஒழித்து இருதயத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையில பகை எது? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. பகை எதுங்க? உங்க நினைவு, உங்க மாம்ச நினைவு, வேர்ல்டு சிஸ்டத்தின்படி, உலக வழக்கத்தின்படி, பாரம்பரியத்தின்படி நினைக்கிற உங்க நினைவை சாகடிச்சிட்டாரு. அடிமை வந்திருக்கிற ஆண்டவரே, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடிமை வந்திருக்கிற ஆண்டவரே. நல்லா கவனிங்க. இந்த 11வது வசனத்தில் அந்த அண்ணாவுடைய ஜபத்தில் இருக்கக்கூடிய பவர் வந்து அவ்வளவு பெரிய பவர், அவ்வளவு பெரிய வல்லமையோட கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறது. அவர் சேனைகளின் கர்த்தர் என்பது நீர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு, உமக்குள்ள சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. நீர் சிலுவையில் எங்களுக்காக எனக்காக யாவையும் செய்து முடித்தவர். இப்ப நான் என் மாம்சத்தின்படி யோசிக்கவில்லை. மாம்சமும் ரத்தமும் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்காது. ஆண்டவரே, என் மாம்சத்தின்படி நான் யோசிக்கவில்லை. என் மாம்சத்தை சிலுவையில் அடைத்து விட்டு நான் இப்போது உம்மை பார்க்கிறேன். இவ்வளவு காலம் நான் என்ன பார்த்திருந்தேன்? இவ்வளவு காலம் நான் என்னுடைய நினைவில், என்னுடைய பிளான்ல நான் பார்த்து கொண்டிருந்தேன். இப்போது உமது அடியால், உங்க சித்தன், உங்க மகிமையை நான் பார்க்கிறேன். உங்க மகிமையை நான் பார்க்கிறேன். உமது அடியால், உமது அடியால். எத்தனை பேர் தெரியுமா இன்னைக்கு ஆண்டவரை வந்து குறை சொல்லுவாங்க தெரியுமா? ரொம்ப வேதனையாக இருக்கும். என்னவா ஜபம் பண்ணி மட்டும் என்னவா? ஜபம்னா என்னங்க? நீங்களா உலரத்து ஒரு ஜபமா? உங்களுக்கு வரத்தெல்லாம் ஒரு ஜபமா? உங்களுக்கு என்னெல்லாம் தோதலாம் ஜபமா? அவரை நோக்கி பார்ப்பீங்களே, பார்த்துட்டு கேட்பீங்களா? அவரை போலே கேட்பீங்களா? அதுதான் ஜபம். அவரை போலே, இயேசு ராஜாவை போலே நான் மாறணும் ஆண்டவரை. நீ ஜெயங்கொண்டிருக்கிறீர், இதெல்லாம் நீங்கள் வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரை? அதை கொடுங்க ஆண்டவரை. நீங்கள் அவருடைய மகிமையை, அவருடைய பிரகாசத்தை, அவருடைய கொம்பை பாருங்கள், அவருடைய கொம்பை பாருங்கள். சேனைகளின் கர்த்தாவே தேவரீர், இயேசுராஜா உம்முடைய அடியால். அடுத்து சிறுமை. நான் சிறுமையும் எளிமையுமானவன் ஆண்டவரே. சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை அவர் புறக்கணியார். எனக்கு வாழ வழியும் இல்லை, வழியை உண்டாக்க. ஆமாம், இதெல்லாம் வருமானம் சக்க இந்த எசன்ஸ் வேர்டெல்லாம் மைண்டுக்கு வரணும். கட்டுக்கட்டா எசன்ஸ் வேர்டெல்லாம் கொடுத்தோம். கர்த்தர் நல்லவர். பாருங்க, சிறுமை. அடுத்தது கண்ணோக்கி பார்த்து என்னை பார்க்கிற தேவன், என்னை காண்பவர், என் உணர்வுகளை அறிந்தவர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிற. இவ்வளவும் மைண்டுக்குள்ள வரணும். வசனம் ஓடணும். இந்த வசனத்தை எல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னா உருப்படுத்தி வச்சோம்னா ஏசப்பாவுடைய மகிமை தான் வெளிப்படும். ஆமேனா? இந்த வசனத்தில் அப்படியே ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுங்க பார்க்கலாம். எந்தெந்த வசனத்தை எந்தெந்த இடத்துல வச்சு கோக்கணும் அப்படி வச்சு அப்படியே கோத்து பார்த்தீங்கன்னா ஏசுடைய கொம்பு தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். அவருடைய மகிமையின் பிரகாசம் உங்கள் மேலே வீசும். அவருடைய மகிமையை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அதே மகிமை உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சிடும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த வாகனம்பா, நீங்கள் கொடுத்த பைக் ஆண்டவரே. குறிப்பாக சகோதரிமார்கள்லாம் நிறைய பேர் வண்டி ஓட்டுறீங்க. எசப்பா உங்கள் மகிமைப்பான்னு அப்படியே அவரை நோக்கி பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் இந்த சகோதரிகள் ஓட்டுறதுக்கு பாருங்க, தெரில, பாவம், டிராஃபிக் ரூல்ஸ் தெரில, எசக்கு புதுசுக்காக உள்ளே வந்து தாறுமாறாக உள்ளே விட்டு நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கி வண்டி ஓட்டுறதுல. அன்பாய் சொல்லுகிறேன், ஒன்றும் புரியாது. ஏசப்பா மட்டும் உங்கள் மகிமையில் கொண்டுட்டு போங்க. அவருங்க கூட வருவார். எல்லா காலத்தையும் அவருங்க கூட இருப்பார். அப்போது இது ஒன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தியாலஜி இருக்க உள்ள, அவ்வளவு இறையலை வைத்து இந்த அம்மா ஜெபம் பண்ணுறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, கண்ணோக்கி பார்த்து நீர் மரித்தோலிருந்து முதற் பிறந்தவர் ஆண்டவரே. நீர் ஆண்டவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிற. மரித்தோலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை, அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறார். நீர் என்னை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாலை மறவாமல். ஆமென். மறுபடியும் அடியால். நல்ல கவனி. என்னை குறித்து நான் கவலைப்பட்டுக்கிட்டு நேற்று வரைக்கும். இப்போ என் நினைவில் நீங்க வந்துட்டீங்க, என்ன நீங்க மறக்காதீங்கப்பா. நல்லா கவனி. எனக்கு என்ன நடக்கும், நான் என்ன செய்வேன், என் குடும்பத்தில் என்ன பண்ணுவேன், அதெல்லாம் நான் நேற்று வரைக்கும் யோசனை பண்ணியிருந்தேன். என் நினைவில் நீங்க வந்துட்டீங்க. என் அருணோதயம், என் அருணோதயமா என்னுடைய நினைவில் வந்து விட்டீர். நீர் என்னை மறவாமல் இருக்கும். எனக்கு அடுத்த வேலை சாப்பாடு, எனக்கு என்ன தேவை, இதெல்லாம் நான் உட்காந்து யோசனை பண்ணி கவலைப்பட்டு தலைவலி தான் மிச்சம். இப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவரே
உமது அடியாளை நீ என்ன பண்ணுங்க, மறவாமல். எப்படி நினைக்கணும்? மறவாமல் நினைங்க. எப்படி நினைக்கணும்? என் ராஜா, என் ராஜா என்னை மறவாமல் நினையும். இந்த பார்வையை பாருங்க, என்னை மறவாமல் நினையும். மறவாமல் நினைத்தீரையா. எப்படி நன்றி சொல்லணும்? மனதார. வீட்டில் போயிட்டு இந்த ஒவ்வொரு வேர்டும் தியானிங்க ப்ளீஸ். உங்கள் சிந்தனையில் கொண்டு வாங்க. அண்ணாளுடைய ஜெபம் பயங்கர பவர்ஃபுல். அண்ணாளுடைய கொம்பு உயர்த்தப்படுகிற ஒரு மகிமையான ஒரு நேரம். என்னை நீங்கள் எப்படி நினைக்கணும்னா மறவாமல் நினைக்கணும், மறவாமல் நினைக்கணும். அப்புறம் உமது அடியாளுக்கு மறுபடியும் அடியாள், மறுபடியும் அடியாள். உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஏன் சவரகன் கத்தி படக்கூடாது? நசரேயனுடைய தலையில சவரகன் கத்தி படக்கூடாது. அவன் 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 தீட்டான எந்த ஒரு காரியத்துக்கு விலகி இருக்கணும். திராட்சை ரசம், திராட்சை பழம், வற்றலான திராட்சை விதை கூட அவன் வாயில போகக்கூடாது. அடுத்தது அவன் அம்மாவுக்காக, அவன் அப்பாவுக்காக, யாருக்காகவும் செத்தாக்கா அவன் தீட்டு ஆகக்கூடாது. சாவு ஒரு தீட்டு, அந்த தீட்டும் ஆகக்கூடாது. நசரேய விரதம் அது. இது யாருன்னா முழுக்க முழுக்க இயேசு ராஜா. அவர் நசரேயன் என்றால் அவர் தேவனுடைய பரிசுத்தர். அசுத்த ஆவிகளும் ஜபாலயத்துக்கு கர்த்தர் போகும்போது ஜபாலயத்திலிருந்து அசுத்த ஆவிகளும் நசரனாகிய இயேசுவே நீர் தேவனுடைய பரிசுத்தர், நீர் தேவனுடைய நசரேயன் என்று சொல்லி அலறியது. உள்ளெல்லாம் அலறி அலறி ஓடுது. அந்த பேய்கள்லாம் ஓடுதுங்க. இப்ப அண்ணாளுடைய பார்வை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எப்படி இருந்துச்சுன்னா கர்த்தருடைய மகிமையை அப்படியே தம்முடைய வாழ்க்கையில அவள் கேட்டாள். அண்ணால் எப்படி கேட்டாங்கன்னா, கிறிஸ்து யாருக்காகனா அவர் ஏன் ஆசீர்வாதம். நம்ம பண்ற ஜபத்திலே பயங்கர பவர்ஃபுல் பிரேயர் ஒன்று இருக்கும்னா, ஏசப்பா என்னை உம்மை போல என்னை மாற்றும். பிதாவாகிய தேவன்கிட்ட போய் ஆண்டவரே என்னை இயேசு கிறிஸ்துவை போல என்னை மாற்றும் என்று நாம் ஜெபிக்கிற அந்த ஜபத்தில் இருக்கக்கூடிய வல்லமை இருக்க, அவ்வளவு பெரிய வல்லமையான ஜபம். இப்போ முழுக்க முழுக்க இப்போ நம்ம பார்த்தோம், சேனைகளின் கர்த்தர் யார்? அவரு யார்? அது சேனைகளின் கர்த்தர் யாரு? இயேசு ராஜா. அவர்தான் தேவரீர். அவருடைய அடியாளாக நம்ம அர்ப்பணிக்கிறோம். கண்ணோக்கி பாரும் என் ராஜாவே. அப்புறம் உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளுங்க. நீர்தான் எல்லாவற்றுக்கும் படியளக்கிறவர். ஆண்டவர் எனக்கு நீங்க அப்படி பண்ணீங்கன்னா என் பிள்ளைய உம்மை போல நீர் நசரேயன் ஆண்டவரே, அந்த நசரேயனாக கொடுப்பேன். சாமுவேல் ஒரு நசரேயனாக தேவனுக்கென்று தான் முதல் பெயர்சபா வரைக்கும் ஒரு பெரிய ஒரு இருண்ட காலத்தில் ஒரு பெரிய வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு ஆண்மகனாக அங்கே கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட இந்த மகிமை நமக்குள்ள வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய மகிமையை நீங்கள் நோக்கி பார்த்து அவர் சமூகத்தில் போய் அவருடைய அந்த அந்த சந்நிதியில் அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் போவீங்கன்னா அந்த மகிமை அப்படியே நம்ம மேலே வந்து இறங்கும். நமக்கு முன்னாடி இருக்கிற எப்பேற்பட்ட நிலக்கரியினுடைய பயங்கரமான தீயை போன்ற பிரச்சனையும் அவருடைய பிரசன்னம் எரித்து நம்மை உயர்த்தக்கூடிய மகிமைக்குள்ளாக தேவன் நம்மை நடத்துகிறார். ஒரு வசந்த வாசிங்க, யாருக்காக இவர் என்றால் 148வது சங்கீதம் கடைசி 2 வசந்த வாசிங்க பார்க்கலாம். 148வது சங்கீதம், அதுல கடைசி 2 வசனங்கள். அதுல எத்தனை வசனம்? 13 14 வசந்த வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். யாரு கர்த்தரின் நாமத்தை துதிக்கணும்? அந்த ரட்சண்ய கொம்பு என்கின்ற பார்வை உடையவர்கள். அவரை கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணுங்க, பார்த்து துதிங்க. அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. எந்த ஒரு மனுஷனையும் மேன்மைப்படுத்தி பேசாதிருங்கள் அன்பானவர்களே. எல்லா மனுஷன்தான். ஆனா ஏசப்பாவுடைய நாமம் மட்டும்தான் உயர்ந்தது. வேற எந்த நாமமும் உயர்த்தப்படவில்லை. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு என்கின்ற நாமத்தை தவிர வேறொரு நாமத்தை பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுக்கவில்லை. இதான் அப்போஸ்தலர் பேதுருடைய முதல் பிரசங்கம். அவருடைய நாமம் மட்டுமே உயர்ந்தது. அவர் மட்டுமே ரட்சண்ய கொம்பாய் தேவன் அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில இயேசு ராஜாவை முதல் மேல கொண்டு வாங்க.
வேதத்தை தியானிங்க, காலையில ஜபத்துல ஒப்பு கொடுங்க. அந்த நாமத்தினுடைய பிரசனத்துக்குள்ள போனீங்கன்னா அந்த ரட்சண்ய கொம்பு நம்மை மகிமைப்படுத்த வல்லமை உடையது. அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது. அதுதான் அந்த கொம்பு, அந்த மகிமையின் பிரகாசம், அந்த ஷைன், அந்த பிரகாசம், அது பூமிக்கும் வானத்துக்கும் மேலாக உயர்ந்திருக்கிறது. அந்த மகிமையில் நீங்க போய் நிப்பீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையே மகிமையாக மாறும். அவர் அப்படி பாருங்க, அப்படி பாருங்க, அவருடைய மகிமையை பாருங்க. இயேசு ராஜாவுடைய மகிமை உங்க சிந்தனையில் வச்சு, வசந்த வச்சு நல்லா தியானம் பண்ணுங்க. அது அப்படியே இயேசு ராஜா எப்படி இருக்கிறாரோ அந்த மகிமையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்து சேரும். 14 வசந்த வாசிங்களேன். அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும். இப்ப அண்ணால் யாரு சொல்லுங்க? இப்ப அண்ணால் யாரு? அவ்வளவுதான். ஏன்னா அவருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது. அண்ணால் பரிசுத்தவாட்டி, அண்ணால் ஒரு பரிசுத்தவான். ஏன்? அடியால் பகையை சிலுவையில கொன்று நீர் சேனைகளின் கர்த்தர், இந்த நான் என் என்கின்ற பார்வை இல்லை. அண்ணாளுடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்த ஜீவியத்துக்குள்ளே அண்ணால் வருகிறார்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக செலிப்ரேஷன், ஒரு பண்டிகை, சாகு சமீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பண்டிகை, அந்த கொண்டாட்டம், இயேசுன்னு பேரை சொல்லி இயேசு கிறிஸ்துவிய மகிமையை, அவருடைய ரட்சண்ய கொம்பை, அந்த ரட்சண்ய கொம்பாக இயேசு ராஜாவை, அந்த மகிமையின் பிரகாசம், அந்த ரட்சண்ய கொம்பு என்பது அவர் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்கிறார் என்கிற மகிமையின் பிரகாசத்தை பார்க்கிற எல்லாருடைய வாழ்க்கையில கொண்டாட்டமே. கையை தட்டி மகிமை செலுத்த பார்க்கலாம். செலிப்ரேஷன், கொண்டாட்டம், அவருடைய வாழ்க்கையில கொண்டாட்டம், கொண்டாட்டம், கொண்டாட்டம். பரிசுத்தவான்களுக்கு ஓம் புத்தியில சில பேருக்கு எவ்வளவு அடிபட்டாலும் அடி வாங்கிக்கணும் அழுவாங்களே தவிர கர்த்தரை கொண்டாடவே மாட்டாங்க, கர்த்தரை நோக்கியே பார்க்க மாட்டாங்க. என்னால் முடியாத ஆண்டவரே அப்படின்னு ஒப்பு கொடுக்கவே மாட்டாங்க. எவ்வளவு ஒன்று அடி வாங்கிக்கின்னு அழுதுன்னு உட்காந்துருப்பே தவிர. இப்போ ஜனங்க பார்க்குறேன், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையாக இருக்குது. எவ்வளோ ஒன்று அடி வாங்கிக்கின்னு நானே பார்த்துக்கிறேன், அவள் தான் இந்த வாழ்க்கை என்ன அப்படின்னு ஒரு மிருகத்தை போல வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு ரெடியாகிறத தவிர ஒரு பரிசுத்தவானாக நான் ஒன்றும் இல்லைப்பா உம்மால எல்லாம் கூடும்னு சொல்லி அவரை நோக்கி பார்க்கிற அந்த அனுபவத்துக்குள்ள இல்லை. அப்படி யாருக்கு அவர் கொண்டாட்டமாக இருக்கிறார்னா தம்முடைய ஜனத்துக்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். இந்த கொம்பை நோக்கி பார்த்துட்ட அப்படின்னா அபிஷேகம், அனாயிண்டிங் ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தர் அவர் பகையை சிலுவையில் கொன்று தேவனுடைய குமாரனாய் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் என்பது அந்த கொம்பு. அவருக்கு முன்னாடி சத்துருக்களே கிடையாது. நீ எதுக்கு போராட்டம்? உனக்கு ஏன் உனக்கு போராட்டம்? அந்த கொம்பை நீ பார்க்கல, என் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தை நீ பார்க்கல. அதை நீ பார்த்தனா அவ்வளவு பெரிய மகிமையாக இருக்கும். ஆக இவள் அப்படி விண்ணப்பம் பண்ணிட்டு இந்த அண்ணால் போயிட்டாங்க. அங்கே ஊழியக்காரன் சொல்றாரு, எம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்ன ஜெபம் பண்ணியோ அதே மாதிரி உனக்கு நடக்கும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வாசிக்க போல 1ஆம் அதிகாரத்தில் 17 வாசிக்க பார்க்கலாம். அதற்கு ஏலி சமாதானத்துடன் போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளிடுவாராக என்றான். எப்பவுமே தீர்க்கதரிசன வசனம், அதாவது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஒன்று கர்த்தர் பேசுவார், இன்னொன்று ஊழியக்காரதை பேசி அந்த வசந்த சொல்லி ஜெபம் பண்ணும் போது கர்த்தரதை வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் தீர்க்கதரிசிகளின் தேவன். ஆமேனா? அவர் தீர்க்கதரிசி. அப்போ ஏலி இங்கே சொல்றாரு, ஏலி இங்கே அப்படியே நடக்குமா? கர்த்தர் கட்டளை சொன்ன உடனே அப்போது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவுது என்றால் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. என்ன ஒரு ஆச்சரியம்! குழந்தை இன்னும் பறக்கல, நீ தேவனுடைய கொம்பை நீ பார்த்துட்ட, ரட்சண்ய கொம்பை நீ பார்த்துட்டேன்னு வச்சுக்கீங்களேன். அவர் மகிமையின் கர்த்தராய் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் ஆளுகை செய்கிறார். சகலத்தையும் சிருஷ்டித்தவர் யாரு? தேவன். அவருடைய சிங்காசனத்துல தேவனால் உயர்த்தப்பட்ட அந்த ரட்சண்ய கொம்பு யாரு? இயேசு ராஜா. அதை நீ பார்த்துட்டேன்னா எல்லாம் சேரும், எல்லாம் வரும்.
எல்லாம் வரும். உனக்கு என்னென்ன தேவையோ அது வரும். துக்கமா இருக்கவில்லை. ஏன்? என் ரட்சணிய கொம்பப்பார், அவர் நசரேயன், அவர் சேனைகளின் கர்த்தர், அவருடைய அடியாள் நான். அங்கே ஊழியக்காரங்கிட்டையும் அறிக்கை பண்ணுறாங்க, ஐயா முடிய அடியாளுக்கு கொஞ்சம் நினச்சி பாருங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு போகிறாங்க. உடனே எங்க பாருங்க, வாசி தொடர்ந்து, அவர் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அல்லேலூயா சொல்லாமா? ஏன் நினைச்சாருங்க? அடியாள், உமது அடியால் வந்திருக்கிறேன், நீர் ரட்சணிய கொம்பு, இவ்வளவு காலம் உமக்கு நான் சத்துருவா இருந்துட்டேன் ஆண்டவரே. என்னமா சத்துருவா இருந்துட்டேன்? நான் யோசனை பண்ணேன், மனுஷனுடைய யோசனை வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். மனுஷனுடைய யோசனைகள் வீண். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்போது உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்போது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீ உன் யோசனை இருக்கிறது சத்துரு. அது அடியாள் என்பது நினைத்தருளி என்பது தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து தேவனுடைய சித்தத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்து அந்த மகிமையின் கர்த்தர், ரட்சணிய கொம்பை சகலமைய கர்த்தருடைய கையில் இருக்குது. அவர் நசரேயன், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நசரேயன் என்பதை அறிந்திருந்தார். என்ன பிலாத்து போடும்போதே என்னன்னு போட்டார் அந்த மேல் விலாசத்தில்? நசரேனாகிய இயேசு. அதுதான் அங்கே சாமுவேலை எப்படி பார்த்தாங்க, அந்த குழந்தைய எப்படி பார்த்தாங்க? நீ ஒரு குழந்தைய கொடுத்தீங்கன்னா உங்களை மாதிரி நான் என் பிள்ளை இருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைங்களை வாழ்த்துங்க, அன்பா சொல்கிறேன். இது உருப்படாது, இது சரியாவாது, இது இப்படி பண்ணாது அப்படி பண்ணாது சொல்லாதீங்க. என் பிள்ளை இயேசுன்னு சொல்லுங்க. ஆமேனா? என் பிள்ளை இயேசு, மகிமையின் இயேசுக பாருங்க. என் பிள்ளை பிதாவை பார்க்கணும்னு சொல்லுங்க. என் பிள்ளை இயேசு. எல்லாம் அறிக்கை பண்ணுங்க, என் பிள்ளை இயேசு கிறிஸ்து. ஆமேன்னு சொல்லுங்க. என் பிள்ளை இயேசுவை போல மாறும். ஆசீர்வதிங்க. எல்லாருமே பாவிங்க தான். ஆமேனா? பாவம் செய்வாங்க தான். அவங்களுக்குள்ள தேவ மகிமை உள்ளே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மாற போகிறாங்க. அவங்களை நல்லா ஆசீர்வதிங்க, நல்லா தேவ சமூகத்தில் நில்லுங்க. நம்ம இப்போ நம்மால் ஒருத்தர் நல்லா கேள்வி கேட்டிருக்காரு. முன்ன உபதேசம் ஒரு மாதிரி, இதை செய்யாத அதை செய்யுது, இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத அப்படின்லாம் கொடுத்தாங்க. இப்போ எல்லாம் பண்ணுங்கன்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, அதுவா இதுவா? நல்லா கவனிங்க. இப்போ ரெபேக்கா நல்லா விளக்கம் கொடுத்துக்கிறா கேட்டவங்களுக்கு. இப்போ சிலுவை மேல் நோக்கி போகுது. தேவன் மட்டுமே ராஜா, அவருக்கே மகிமை உண்டாகட்டும் என்பது மேல் நோக்கிய பார்வை. ரெண்டாவது கிராஸ் போகுது, அது எல்லா ஜனங்களை கூட்டி சேர்க்கிறது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நாம் உடன்படிக்கையில் நாம் இருக்கிறோம், சிலுவையின் உடன்படிக்கையில். அந்த முதலாவது அந்த சிலுவை நிற்க வைக்கிறது இல்லையா, அந்த பூமியில் மேல் நோக்கி கீழாக வானத்துக்கு பூமிக்கு நிற்கிற அந்த சிலுவை அது தேவனே சர்வ வல்லவர், அவருக்கு முன்பதாக நமக்கு ஒன்றுமில்லை என்று அக்கினி அது. ஆனால் இந்த கிராஸ்ல போகக்கூடிய அந்த கிராஸ், அந்த சிலுவை என்பது எல்லா ஜனங்களையும் கூட்டி சேர்க்கிற அக்கினி ஜுவாலை. அதுதான் ஜீவவாசல் ஜெப வீடு. ஆமேனா? இது கிருபையின் சத்தியம். இது ஏதோ கிருபை மட்டுமல்ல, சத்தியம் மட்டுமல்ல, ரெண்டுமே கரெக்டாக பேலன்ஸில் போகக்கூடிய கிருபையின் சத்தியம். இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? உங்கள் இஷ்டத்துக்கு போங்கன்னு சொல்லவே இல்லை, உங்கள் இஷ்டத்துக்கு நடங்கன்னு சொல்லலை. உபதேசம் மாறாது. அந்த இந்த உலகத்தில் தாங்கி நிற்கிற மேல் நோக்கி போகிற தேவனை நோக்கி போகிற அந்த சிலுவை, அந்த கொம்பு என்னைக்குமே குறையாது, குறைக்கவே இல்லை. உங்களுக்கு இந்த உபதேசம் புரிகிற வரைக்கும் உட்கார்ந்து கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை மாற்றி மறுரூபப்படுத்துவார் என்பது எனக்கு என்னுடைய விசுவாசம். ஆமென் சொல்லாமா? அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லமை உடையவர். உடனே சில நாள் சென்ற பின்பு, 20 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். இஸ் நேம் இஸ் ஏல் என்பது தான் சாமுவேல். இஸ் நேம் இஸ் எல், அவருடைய பெயர் தேவன். அல்லேலூயா. என்ன ஒரு இந்த பேர் வச்சது யாருங்க? இந்த பேர் வச்சது யாரு? அன்னாள். அவருடைய பேர் தேவனா? எவருடைய பேர் தேவன்? மரியாள், நீ ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெறுவாயாக. இந்த இயேசு தேவன். கையை தட்டி. இந்த கொம்பு சாமுவேல். His name is El. தேவன். இயேசு தேவன். இயேசு தேவன். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இயேசு அறிக்கை செய்கிற எல்லா இடத்திலையும் உங்களை சுத்தி எரிகிற எல்லா நெருப்பும்
பட்சிக்கப்படுகிறது. அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். His name is El. அவருடைய பேரே தேவன். His name is El. அவருடைய நாமம் தேவன். ஏல். என்ன ஒரு வெளிச்சம்! முழுக்க முழுக்க இயேசு ராஜாவை கையில பிடிச்சிக்கின்னு, என் கொம்பு உயர்லையே ஆண்டவரே, இப்ப அந்த பிள்ளைய பெத்தெடுத்துக்கின்னு பெனினாளுக்கு முன்னாடி ஏளன பார்வை பார்த்துருக்குன்றீங்களா? ஒரு பெருமை பார்வை பார்த்துருக்க? அப்படி இல்லை. எப்படி பார்த்துருக்கு தெரியுமா? நானும் தான் குழந்தைய பெற்றிருக்கேன், ஏசப்பா தேவன் எனக்கு குழந்தைய கொடுத்தார். என்ன அண்ணாளுக்குள்ள தாழ்மை வந்துருச்சு. அடியால், எப்பவுமே உன் சத்துருவை நேசிங்க. உங்களுக்கு தெரியாமல் கர்த்தரை அனுமதிப்பார். உனக்கு நல்லா குத்துனா தான் உனக்கு கண்ணீர் வந்து உடஞ்சி என் சமூகத்துக்கு வருவேன். அப்படியே அமைதியாக இருப்பார். சத்துருக்கெல்லாம் எழுதி அமைதியாக இருப்பார். ஏன்னா அவர் உன்னை நேசிக்கிறார். ஆமேனா? அவர் உன்னை நேசிக்கிறார். என் சமூகத்துக்கு வரணும், என் பிரசனத்துக்குள்ள வா, என் பிரகாசத்தை பார், இந்த ரட்சண்ய கொம்பை பார், மகிமையின் கர்த்தரை பார், சிங்காசனத்தின் வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிற மகிமையின் ராஜாவை நோக்கி பார். His name is El. அவருடைய நாமம் தேவன். இயேசு தேவன். அவர் மாம்சத்தில் வந்ததுனால அவருடைய வேல்யூ புரியல இல்லையா? அவர் மாம்சத்தில் வந்ததுனால இவங்க எப்படி நினைக்கிறாங்க கடவுள் அப்படின்னா, அப்படியே கடவுள் கண்ணை குத்திடுவார். அவரை பார்த்தா கண்ணை குத்திடுவார். ஆக்சுவலாக உண்மை பழைய ஏற்பாட்டு காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா, இயேசுராஜா அங்கே ஒரு முன்னாடியே என்ன பண்ணனா, அங்கே தேவ தூதனானவராக அநேகருக்கு காட்சி கொடுத்தார். வந்தார், கண்ணை குத்தலை, நம்ம சேர்த்து அரவணைக்கிற தெய்வம் அவர். ஆமேன்னு சொல்லாமா? எல்லாருக்கும் வெளிப்பட்டு எல்லாருடைய வாழ்க்கையில் ரட்சிப்பையும் மகிமையும் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம் ஆட்களுக்கு தெய்வம் மாம்சத்தில் வெளிப்பட்டுச்சு. தெய்வம் வந்துச்சு. தெய்வம் நம்மளை தேடி வந்திருக்கிறார். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி தெய்வம் வெளிப்பட்டிருக்கிறது. ஆமேனா? எப்படி? மாம்சத்தோட ரத்தத்தோடும் என்னை போல அவர் நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டு அவர் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியனாய் இருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற எல்லாருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒப்பு கொடுத்தல பார்த்தோம். இயேசுராஜா வந்தாரு. ஐயோ, கலரா பொண்ணுங்க போறாளுங்களே, ஐயோ பொண்ணுங்க பயங்கரமா போறாளுங்களே, நம்ம பிள்ளைங்களுக்கு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையே. சரி, இயேசுராஜாவுக்கு எப்படிங்க இருந்துச்சு? அவர் வாலிபத்தில் வந்தார். எத்தனை கவர்ச்சி பெண்களை வந்து பிசாசு போய் தூண்டி விட்டுருப்பான், ஆட்சி ஓட விட்டார். ஒரு ஆமேன் சொல்லாமா? அவர் தேவகுமாரன். ஆமேனா? ஆமேனா? அவர் லேவியராகமம் 15ஆம் அதிகாரத்தில் இருந்த அந்த ஆண் மகனை ஜெயங்கொண்டார். கையை தட்டிய மகிமை செலுத்துவோமா? அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் அவர். எல்லாத்தையும் ஜெயம் கொண்டார். ஒப்பு கொடுத்தல பார்த்துட்டோம். இப்போ எதாவது சொல்ல வேணாம், வேற மாதிரி போவோம். நிறைய பேர் புரியாதவங்க இருப்பாங்க. அப்போ என்னாச்சுன்னா, எல்லா சோதனையும் அவருக்கு வந்துச்சு. நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எதிர்பாலினத்தவர் ஏதோ ஒரு பையனோ ஒரு பொண்ணோ வந்து லவ்னு சொன்ன புஷ்ஷுன்னு போயிடுது. புஷ்ஷுன்னு உடனே அப்படியே பொட்டி பாம்பா அடங்கி எல்லாத்தையும் அங்கே கொடுத்துட்டு மனசில் எண்ணங்களை வளர்த்துக்குன்னு அதுக்கு நடக்கலைன்னாக்கா தற்கொலைக்கு போகிறது. அப்படி இல்லைன்னா வீட்டை விட்டு ஓடி போயிட்டு ஒரே நாள் தான் நீ சந்தோஷம், 2வது நாளே அவன் வேலையை காட்டுவான். அப்போ தான் தெரியும், ஐயோ என் வாழ்க்கை போயிருச்சு. அப்போ பேசுவாங்க பாருங்க, ஞானி மாதிரி பேசுவாங்க. அப்படியே நான் மாதிரி வேணாப்பா இவங்க போய் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஐயோ, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேட்கவே மாட்டாங்க, நீ பட்டாதான் தெரியும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ண போவாங்க. நல்லா கவனிங்க, எப்படி இந்த அம்மா பேருங்க. அவர் நாமம் தேவன். யார் நாமம் தேவன்? என் இயேசு ராஜாவுடைய பெயர். வரப்போறாரு. இந்த அம்மா விசுவாசத்துல பார்த்தாங்க. ஆனா வந்து விட்டவரை, அல்லேலூயா, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டவரை, நம்முடைய சாபத்தை முறித்தவரை, என் ரட்சண்ய கொம்பு, என்னை வாழ வைக்கிற ரட்சண்ய கொம்பு எல்லாம் ஒரு பாதத்தின் கீழே இருக்கிறது என்ற பார்வை வந்துருச்சுன்னா அப்படியே இறங்குங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் அவர் பாருங்க. ஆண்டவரே எனக்கு இது வேணும், ஆண்டவரே எசப்பா எனக்கு இது வேணும். அவரை மட்டும் பாருங்க, அவர் மகிமையை பாருங்க, அந்த கொம்பை பாருங்க. உங்க கொம்பு உயரும். அந்த பிள்ளைய பால் மறந்துச்சு. பால் மறந்த பிள்ளைய எடுத்துன்னு வந்து ஒப்பு கொடுக்கறதுக்கு உள்ள வந்துட்டு அம்மா பாட்டை பாடுது. யாராச்சும் பாட்டு எதை தாளந்து இருந்துச்சுன்னா இந்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாட்டு எழுதின்னு வாங்க ப்ளீஸ்.
இந்த பாட்டை கர்த்தர் உங்களுக்கு அது கிருபை செய்வாராக. வாசிங்க 2:1 அப்போது அன்னாள் ஜெபம் பண்ணி பிள்ளை எடுத்து ஒப்பு கொடுத்தாங்க. டைம் ஆயிடுச்சு, நான் முடிக்கிறேன். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்து இருக்கிறது. கையை தட்டி அல்லேலூயா. சாட்சியோட வந்து நிக்கிறாங்கயா சபையில. வாரம் சாட்சி நேரத்தில் எழுந்து சாட்சியை சொல்லுங்க. என் கொம்பை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி? தோ சாட்சியை பாரு. அவர் நாமம் என் கொம்பை உயர்த்தினவர், என் ரட்சணிய கொம்பு. என் குடும்பத்தில் என் தலை உயர்னா உயர்ந்த தலை உயர்ந்தவர் அவரை நோக்கி பாருங்க. எல்லாம் நமக்கு தான். யாக்கோபின் தேவன் நம்முடைய வீட்டுக்குள்ளே வரணும். அவர் வந்தால் தான் நம்முடைய குடும்பத்தை வாழ வச்சு நம்மளை மீட்டெடுத்து பரிபூர்ணப்படுத்தி, பிள்ளை இல்லாமல் பிள்ளைங்களை சரியாக வளர்க்காமலாம் நீ போனன்னா கொண்டு விடுவார், பிச்சு எடுத்துடுவார். நீ கேட்டியா நீ என் பிள்ளை ஏசப்பா மாதிரி வேணும்னு சொல்லி நீ கேட்டியா நீன்னு கேட்பார் நம்மளை. எச்சரிக்கையாக சொல்லுங்க நண்பானவர்களே, என் கொம்பு உயர்ந்திருக்குதுப்பா. ஏன் இந்த அம்மா எதை பார்த்தாங்க? சரி, நான் ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன்னே, வாயை திறந்து சொல்லுங்க. நம்ம எதை பார்த்தாங்க? ரட்சணிய கொம்பை. சொல்லுங்க, எதை பார்த்தாங்க? ரட்சணிய கொம்பை பார்த்தார்கள். அப்பா, உங்க பலத்தினால் யா கொம்பு உயர்ந்திருக்குது. இப்ப அந்த ரட்சணிய கொம்புனா என்ன? பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசு ராஜா. ஆமென் சொல்லுங்க. பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசு அந்த ரட்சணிய கொம்பு. அந்த ரட்சணிய கொம்புக்கு முன்னாடி ஒரு சத்துருவும் இல்லை. உனக்கு முன்னாடி ஒரு சத்துரு, நீ அந்த கொம்பை நோக்கி பார்த்தனா உனக்கு முன்னாடி சத்துருவே கிடையாது. அந்த கொம்பு என்பது அவருக்கு முன், அது காண்டாமிருகத்தின் கொம்பு. அவருக்கு முன்பதாக ஒருத்தர் நிற்க முடியாது. அவரும் இருதயத்தில் நீ தரித்து கொண்டால் உனக்கு முன்னாடி நிற்க போறவன் யாரு? என் கொம்பு உயர்ந்திருக்குது. இந்த அம்மா அந்த ரட்சணிய கொம்பை பார்த்தாங்க. இவங்கெல்லாம் கிறிஸ்மஸ் பாருங்க, இவங்கெல்லாம் கிறிஸ்மஸ் நற்செய்தியெல்லாம் பயங்கர வல்லமையாக போயிட்டு கொண்டாடி இருக்கிறாங்க பாருங்க. கொண்டாட்டம், செலிப்ரேஷன். வாசிங்க. உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது அர்த்தம், நான் சந்தோஷமா இருக்கிறேன். நான் துக்கமுகமா இல்லை. நான் வந்து சபிக்கப்பட்டவள் அல்ல. நான் ஓரம் தூக்கி எறியப்பட்டவள் அல்ல. நான் தேவனுடைய தீட்டு அல்ல. இந்த தீட்டு தான் துக்கம். தீட்டு துக்கம். நான் சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு கொண்டாட்டமாய் எனக்கு ஒரு கொம்பு வரும், என்னை வாழ வைக்கிற என் கொம்பு வரும் என்கின்ற மகிமையை வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா மகிமையாய் கொண்டாடுறாங்க. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. அல்லேலூயா. இயேசு ராஜாவை போல ஒரு கன்மலையும் இல்லை. எத்தனை பேர் கொண்டாட போறீங்க? அவள் தான் நான் முடிச்சிட்டேன். நீங்கள் வீட்டில் போய் நல்லா வாசிங்க. என் கொம்பு உயர்ந்திருக்குதுன்னு சொன்னாங்கல்ல, இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உங்க கொம்பு உயருங்க. ஆமெனா. எந்த சத்ருவுக்கு முன்னாடி வெக்கப்பட்டீங்களோ அதே சத்ருவுக்கு முன்னாடி உங்க கொம்பை உயரச் செய்கிறவர். ஏனென்றால் நீங்கள் ரட்சணிய கொம்பை பார்த்திருக்கிறீர்கள். ரட்சணிய கொம்புடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறீங்க. அந்த பிரகாசத்துல உங்களை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் எரித்து போட்டு பட்சித்து போட்டு உங்களுடைய கொம்பை உயரச் செய்திருக்கிறார். அவர் உயர்த்துவார், அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். அவர் நம்முடைய கன்மலையா இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? அதுதான் இந்த ரட்சணிய கொம்பு. என்றென்றைக்கு நம்முடைய தலையை உயர்த்தி நம்ம இப்படி போல அவர் ரட்சணிய கொம்புன்னு பாடல் பாடி அவரை துதிக்கிற அந்த துதியின் சத்தத்தை உங்கள் வாயில துணிக்க பண்ணுவார். கர்த்தர் நம்மளை என்றென்றைக்கு ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் முழங்கால் படியெல்லாம், எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர்.